நண்பர்களே, கேரளாவினுடைய இடதுசாரி எழுத்தாளரான பால் சகரியாவினுடைய ஒரு காட்டின் கரடி அப்படிங்கிற ஒரு கதை இருக்கும். ஒரு காட்டுல கரடி அந்த கரடிகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல ஒரு கரடி நினைக்குது. எப்ப பார்த்தாலும் இந்த கரடி ஒரு கரடியை கல்யாணம் பண்ணி, அந்த கரடி கரடி குழந்தை பொறந்து, இப்படியே தானே கரடியா தானே வாழுது. ஏன் இந்த கரடிகள் மனிதர்களோட ஏன் வாழ முடியறதில்ல? மனிதர்களோட சேர்ந்து வாழலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கரடி நினைக்குது. அப்போ அந்த கரடி காட்டின் கடவுள்கிட்ட கேட்குது. இது மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் நான் மனிதர்களை கல்யாணம் பண்ணிக்கணும், பெண்களை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ கடவுள் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எழுத்தாளர். அப்போ என்ன சொல்றாரு, சரி நீ கல்யாணம் பண்ணிக்க. யார் அதிகப்படியான தேனை குடிக்கிறாங்களோ அந்த பொம்பளை நீ கல்யாணம் பண்ணிக்க, அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற. உடனே அந்த கரடி போய் காட்டில் இருக்க எல்லா தேனையும் எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லா தேன் கூட்டைகளையுமே அழித்து அந்த காட்டினுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல போட்டுரும். அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா ஆண்களும் பெண்களும் தேனை குடிச்சிட்டே இருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிடுறாங்க, போயிடுறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தி மட்டும் ஒரு நாள் முழுசு தேனை குடிச்சிட்டே இருப்பான். அப்போ இந்த கரடி நினைக்குது, கடவுள் சொன்ன மாதிரி அதிக தேனை குடிக்கிற பெண் தான் உனக்கு மனைவியாக வருவான்னா இந்த பொண்ணு தானே நமக்கு மனைவி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கரடி போகுது. போய் அந்த பெண்ணுக்கு பின்னாடி போய் அந்த பெண்ணை பிடிக்கிறான். ஒரு கரடி திடீர்னு ஒரு பெண்ணை பிடிச்சோம்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம், பயந்து அடிக்கிறோம். அவ சொல்றா, ஐயோ இரியா பேசாம நாங்கள் தேனை குடிச்சிட்டு இருக்கிறேன், அப்புறம் பேசிக்கலாம். தேனை மடி குடிக்கிறோம். கரடிக்கு ரொம்ப ஆச்சரியம். கொஞ்சம் கூட வருத்தப்படலையே, பயப்படலையே அப்படின்னு சொல்லி அவ தேனை குடிச்சிட்டே இருக்கிறான். மறுபடியும் 2வது தடவையும் இந்த கரடி அதை கையை பிடிக்குது. அப்போ சொல்லுது, இரியா நீ கொஞ்சம் தேனை குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தேனை அவன் முட்டை குடிச்சிட்டு அப்புறம் அவன் சொல்கிறான், என்ன பிரச்சனை, என்ன ஏது? இல்லை நான் ஒரு கரடி, என்னை பார்த்தா உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு. இல்லை பயம் இல்லை அப்படின்னு சொல்லி, மனிதர்களை பார்த்தா தான் நான் பயந்துக்கிறோம் இல்லையா, எனக்கு பேய் இந்த கரடி மனிதர்களை விட நல்லது தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு. கரடிக்கு சொந்த கரடி சொல்லுது, எனக்கு நான் ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறேன் கரடி. அப்போ இவ சொல்றா, கரடிய கிட்ட பேசலாம், கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எங்க குடும்பம் ரொம்ப நாங்க ஒரு உயர்ந்த சாதியை சேர்ந்தவங்க. இருந்தாலும் நீங்க எங்க கூட வாங்க, நான் போய் வீட்டில் எங்கள் அப்பாட்ட பேசுகிறேன், எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ பார்ப்போம் அப்படிங்குது. அப்போ எங்கள் கூட வரும்போது நான் உங்களை வீட்டுக்குள்ளே போய் கரடி வந்திருக்குன்னு நான் சொல்ல முடியாது, உங்களுக்கு ஒரு பேர் வைக்கணும். சரி உங்கள் பேர் என்ன? வெறும் சந்தோஷ்குமார் அப்படின்னு அந்த கரடிக்கு பேர். உடனே இந்த கரடிங்கிற சந்தோஷ்குமாரும் இந்த பொண்ணும் போகிறான். போயிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா நான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு ஏற்கனவே 4-5 பிள்ளைங்க, இவன் 4வது பிள்ளை. எப்படியோ ஒன்று கல்யாணம் ஆச்சுன்னா போதும். இல்லைம்மா அதில் ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு. என்ன அப்படின்னா, அது ஒரு கரடி. கரடியா, இங்கே இருக்கிறதே பெரிய கரடி தான், சரி உங்கள் அப்பாட்ட போய் சொல்லு அப்படின்னு. உடனே அவங்க அப்பாட்ட போய் சொல்லுது, அப்பா அது மாதிரி, அதான் பேர் என்ன அப்படின்னு. சந்தோஷ்குமார் வர சொல்லணும். வந்தது கரடி வருது. உங்கள் அப்பா சந்தோஷம்னு சொன்னால் கரடி கூட்டிட்டு, ஆமாப்பா அவர் தான். உடனே இந்த சந்தோஷ்குமார் ரொம்ப புத்திசாலி. உடனே சாஷ்டாங்கமாக மாமனார் காலில் விழுந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏற்கனவே 3 மருமகன் இருக்கானுங்க, ஒருத்தன் கூட நம்மளை மதிக்க கூட மாட்டேங்கிறா, எது கரடியாக இருந்தால் கூட கால் விழுந்து நம்மளை மதிக்குதே அப்படின்ட்டு, சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ இவனையே கல்யாணம் பண்ணிக்க, இந்த கரடியே கல்யாணம் பண்ணிக்க. அவங்க அம்மாவும் சொல்லுது, சரி நீ கல்யாணம் பண்ணி எப்படியோ போனால் போகுதுன்னு சொல்லி. அந்த பெண்களுடைய நிலை அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அவ்வளோ கஷ்டங்கிற மாதிரி அந்த கதையில் சொல்லுவார். சரின்னா இந்த கரடியை கல்யாணம் பண்ணிட்டு காட்டுக்குள்ளே போயிருக்கு. இப்போ அந்த கரடியை கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாம் பேசும்போது மாமனார் கேட்குறாரு, உனக்கு என்ன வசதி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, பேங்க்ல ஏதாவது பேலன்ஸ் இருக்குதா? இல்லை பேங்க்ல அக்கௌண்ட்டு பேலன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, ஆனால் எனக்கு நிறையா வருமானம் சொத்து இருக்குதுங்க. என்ன சொத்து? அப்படி இங்கிருந்து பார்க்கக்கூடிய ஒரு 1000கணக்கான ஏக்கர் காடுகள் என்னுடையது தானுங்க. இது இந்த காடெல்லாம் ஒன்று, ஆமாம் இந்த காடுகள் பூரா என்னுடையதான், மலைகள் பூரா என்னோடது தான். நமக்கு இந்த பேங்க்ல அக்கௌண்ட்டு கடையில் வாங்கி சாப்பிட வேண்டியதெல்லாம் இல்லைங்க. காட்டில் ஏராளமான தேன்கள் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். பழங்கள் இருக்குது, அது எதுவுமே எனக்கு கவலை இல்லைங்க. இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரன்.
ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் பூரா என்னோட தான் அப்படிங்க. ஓ அப்படியா, சரி ரைட்டு, நீ எப்படியோ போல அப்படி. மறுபடியும் இந்த பொண்ணு அந்த கரடியோட போய் ரொம்ப நாளாகி ஒரு குழந்தை பிறந்ததா இவங்களுக்கு செய்தி வருது. அவள் அதுக்கப்புறம் வரவே இல்லை கரடி கூட்டிகிட்டு. ஆனால் இவங்களுக்கு ஒரு செய்தி வருது, இது மாதிரி அவங்க பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு. ஆனால் அவங்க குழந்தை பிறந்துருச்சுன்னு மட்டும்தான் இருக்குது. குழந்தை வந்து பிறந்தது கரடியாக பிறந்திருக்குதா மனுஷனாக பிறந்திருக்கான்னு இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் அவளை பார்த்தா தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் எப்படியோ தகவல் கொடுத்து அவங்கள வர சொல்கிறாங்க. மருமகனும் மகா பேரனெல்லாம் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகணும், ஃபஸ்ட்டு வர்றாங்க கரடியோட. அப்போ இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு பார்த்தா மறுபடியும் வழக்கமாக அது வந்து மனித குரங்கு இல்லை, மனித குழந்தையில ஒரு கரடி தான் பிறந்திருக்கு. மறுபடியும் அந்த கரடி பாட்டுக்கு அது வெளியே உட்காந்துட்டு இருக்குது. அது வீட்டு வேலையெல்லாம் செய்யுது. மருமகன்னா அவன் பந்தா பண்ணல, எனக்கு துணி வேணும்னுலாம் கேட்கல, ஒன்றும் இல்லை, அது பாட்டுக்கு எளிமையாக இருக்குது. இவன் வந்து அம்மாட்டையெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். மறுபடியும் உங்கள் அம்மா கேட்குது, நீ எப்படி பிழைக்கிற, எப்படி இருக்கான்னு. ஒன்றும் கவலை இல்லைம்மா, நிறைய பழம் தேன் எல்லாம் கொண்டு வந்துடுவான். அப்படியா, ஆமாம் ஆமாம், சாராயம் குடிக்கிறது கிடையாது, சீட்டு விளையாடுறது கிடையாது, குறிப்பாக சந்தேகப்படுறது கிடையாது, இப்படி எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேம்மா. அவங்க அம்மா அதை கேட்டுட்டு கடைசி அவங்க மறுநாள் அவங்க போகும்போது அவள் சொல்லுவாள், நான் ஒன்று சொல்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்லாத, நீ மட்டும் மனசில் வச்சுக்க. ஏம்மா, ஒரு வயசான கரடியாக இருந்தால் எனக்கும் பாரு, எனக்கும் பாரு, இவங்க கூட இத்தனை வருஷமாக பொழைச்சி இவ்வளோ நல்லவனா இருக்காட, எனக்கு ஒரு நல்ல கரடியாக பாரு. அதோட இந்த கதையை பால் சர்க்கரையாக பிடிப்பார். இதே மாதிரி தான் ஒரு கதையை வந்து நம்ம எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் சொல்லியிருப்பார். மயிலாப்பூரில் ஒரு ஐயர் வீட்டில் காலையில் இந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பார் ஐயர். அப்போ வந்து ஐயோ அபிஷ்டு, என்ன கலிகாலம், என்ன மோசம், என்ன நாட்டில் நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்லி அவர் பாட்டு சத்தம் போட்டுட்டே இருப்பார். வீட்டு வேலை செய்யறதுக்காக வந்திருப்பா சித்தாதிரிப்பேட்டையிருந்து ஒரு அம்மா அங்கே வேலைக்கு போயிருப்பா. அவர் சொல்லுவா, என்ன ஐயரை நீங்கள் பாட்டு சத்தம் போடுறீங்க அப்படின்னு. இல்லைல்ல, மந்த வெளியில் ஒரு பொண்ணை வந்து நாய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களாம்மா, நாய் கல்யாணம் பண்ணிடுச்சு, என்ன கலிகாலம். அந்த வேலைக்காரி சொல்லுவா, பரவாயில்லைங்க, அவள் கொடுத்து வச்சவங்க, இது சாராயம் குடிச்சிட்டு வராது, சந்தேகப்படாது, அடிக்காது, எந்த கொடுமையும் படுத்தாதுங்க, அவள் கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிற மாதிரி 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுத்தாளர் ஜெயகாந்தன் இந்த மாதிரி கதையை சொல்லியிருப்பார். அதே போலத்தான் இந்த கதை வாழ்வியல்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. பால் சாக்கரையானுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கதை.